ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். பார்த்திங்கன்னா நான் வந்து 1 kg மாவு போட்டு லட்டு செஞ்சேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 லட்டு வந்தது. இது கூடவே பார்த்திங்கன்னா முறுக்கு, நம்ம நார்மல் அரிசி முறுக்கு ஆட்டி செய்வோம்ல அந்த முறுக்கு தான் இது. அதுக்கப்புறம் குலோப்ஜான் செஞ்சேன். அவ்வளோதான், பெருசாக வேறு எந்த ஸ்வீட்டும் செய்யலை. இது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடையிலேயே வாங்கியாச்சு. குலோப்ஜான் மட்டும் போடுறது இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, சரி மெஹந்தி போடுறது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி போடுறக்கு வருவா. பர்த்டே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா உடனே மெஹந்தி போட வரும். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் சரி இப்போவும் அந்த ஒவ்வொரு டைமும் வந்து திரும்பி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி போனால் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறதுனால என்னால் உட்காந்து போட முடியல. முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெஹந்தி போடுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போவும் பிடிக்கும். என்னால் எப்போ பார்த்தாலும் என் கையில் மெஹந்தி இருந்துகிட்டே இருக்கும். லைட்டாக போனாலே போதும், டக்குன்னு அடுத்த நிமிஷமே வந்து கோன் எடுத்து போட்டுருவேன். ஆனால் இப்போ என்னால் முடியறதில்ல. அதனால் அவ்வளோக்கா நான் மெஹந்தி போடுறதில்ல. இந்த சின்ன பொண்ணாக இருக்குல்லையே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தைகளெல்லாம் கூட்டு போயிட்டு நான் கோன் போட்டுட்ருப்பேன். எப்போ பார்த்தாலும் கையில் எனக்கு மெஹந்தி இருக்கும். ஏன்னா மெஹந்தி போடுறது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னும் போயிட்டு ஜாமுன் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளி அன்றைக்கி சரி பட்டாசு வைக்கலான்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். இவங்க ரிதன்யா பாப்பா ஆள் வருது. வாங்க போங்க போங்க. வெயிடா பெட்டு ஊதி வை. வர்ற ஆள் வர்றாங்க, இரு ஊதி வை. ரெடி. பிடிக்கலையா? பிடிக்கல, பிடிச்சிச்சு. ஆ 1000 வாங்க பாப்பா, இங்க வா பொம்மை. ஏய் சூப்பர் பாப்பா. வீடியோ தான் போகுது, ஃபோட்டோ எல்லாம் கட் பண்ணிக்கிங்க. ரெடி பாப்பா? பட்டாசு ஃபோட்டோவா? சரி வை, பாப்பா பட்டாசு வைக்கிறா. ரெடி? ஐயே அது ஒன்றும் இல்லை, அங்கே தான் வெடிக்குது. நீ பட்டாசு வை சரியா? பீட்ஸ் என்ன வச்சிருக்கானுங்க? டேய் என்னடா வெடி வாத்த ஒன்னே ஒன்று வெடிக்குது. ரித்திக்கு ட்ரெஸ் தான் செமையா இருக்குது. அஜித் ட்ரெஸ் மாதிரி ரித்திக்கு வீடியோ எடுத்துடலாம். சுடு லெந்து பண்ணிக்கலாங்களா? என்னங்க லெந்து பண்ணிக்கலாமா? வருங்க, இவ்வளோ வரும், ரொம்ப வராது இதுங்க. வச்சு கல்பனாக்கா கவர் கவர் ஒன்று. எல்லா வீடியோலையும் பவனி தான் இருப்பான். ரெடியா? ஹாப்பி தீபாவளி சொல்லு. நல்லா சொல்லணும், கேட்குற மாதிரி. சூப்பர். ஹாப்பி தீபாவளி.
மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன், மசாலாவெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அடித்து. இது பார்த்திங்க அப்படின்னா மட்டன் குழம்புக்கு இது வந்து மட்டன், சிக்கன், மீன் இருக்குது. இதுதான் இன்றைக்கி. கொஞ்சமாக மட்டன் பிரியாணி கொஞ்சம் செஞ்சிடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வறுவலும் மீன் ஃப்ரையும் தான் இன்றைக்கி. இது வந்து மட்டனை நல்லா கழுவிட்டு நார்மலாக எப்போது நான் குக்கரில் விசில் வைப்பேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குக்கரில் விசில் வைக்கலை. எப்பவுமே குக்கரில் வந்து நான் தாளிச்சு விடுவேன் மட்டனை, சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறக்காக. இது கொஞ்சம் ஆடு இலசு அப்படின்னு சொன்னார். அதனால் பார்த்திங்க அப்படின்னா 4:30 மணிலேருந்து கறிக்கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்கா. அதுக்கப்புறம் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டார். சரி எல்லா எக்ஸஸ்ன்னு சொன்னார். அதனால் இந்த மாதிரி நம்ம நார்மல் சட்டிலேயே தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பாத்திரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாய் அதுலேயே தாளித்து விட்டுட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டுடலாம். எந்த அளவுக்கு வந்து நம்ம மீன் வந்து நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறனால செய்ய மாட்டோம், நாங்கள் அந்தளவுக்கு பெருசாக பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் பட்டாசுலாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். பாக்ஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ தான் பிரித்தோம். அதனால் சரி அதை எடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா 5000 வாலா தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். போட்டேன். நல்லா கட்டாகி போச்சு. கட்டாக இருக்கு பாரு, இதை மாத்திரம் வைக்க, அது அப்புறம் தனியாக வச்சுக்கலாம். பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் நல்லா பிடி. பத்தவே இல்லை, அவசரம் வைங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே நைட்டு வெடிப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் அந்த தீபாவளி அன்னைக்கு நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வெடிச்சிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வெடிச்சிட்டே இருப்பாங்க. என் பையன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வச்சிட்ருக்கான்.
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாம் அவ்வளோக்கா லைக் பண்ணுறதில்ல. அது வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் கறி தான். இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு நாள் தானே எல்லாம் வெடிக்கிறாங்க, சரி நம்மளும் வெடிச்சாகணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் ஒரு பட்டாசு ட்ரெஸ் இந்த தீபாவளிக்கு வாங்கினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசு வாங்கிட்டு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க எனக்கும் என் சிஸ்டருக்கும். கரெக்டாக அவள் ஃபஸ்ட் டேவே வெடிச்சிருவா, நான் செகண்ட் டே. அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தரணியா கவர் தரணியா அது வேற போகடா இப்போதைக்கு வைக்க மாட்டா. ஊதுட்டாங்க நல்லா சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஒன்றாகாது. நடந்து வா, ஓடாது. திரிக்கலையாக்க திரிக்கலையா போன் அமுத்திட்டு உனக்கு காது கேட்கல. அந்த மாதிரி தீபாவளியெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி தீபாவளியே இல்லை. இப்போலாம் நினச்சா ட்ரெஸ் வாங்குகிறோம், நினச்சா இவ்வளோ பட்டாசு வாங்குகிறோம், அந்த மாதிரி தான். அந்த நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி கண்டிப்பாக தீபாவளி இருக்கவே இருக்காது. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை 10,000 டைம் எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி இப்போ எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி நம்ம ட்ரெஸ் பண்ணாலும் அது பெரிய இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. தீபாவளி அன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா பெருசாக புதுசு போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப லைக் பண்ணி போடுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. தீபாவளின்னு சொல்லிட்டு தீபாவளினோட முடிஞ்சிருச்சு. ஒரு மாதமாக தீபாவளிக்கு அது தீபாவளி பலகாரம், தீபாவளி ட்ரெஸ், தீபாவளி பட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னையோட முடிஞ்சது. அவ்வளோதான். பட்டாசெல்லாம் வெடிச்சாச்சு சேஃபாக. அடுத்தது என்ன பண்ணால் சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிட்லாம். நைட் டிஃபனுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்யல, தோசை மட்டும் ஊற்றிருக்கேன். மதியம் செஞ்ச பிரியாணி, கிரேவி, குழம்பு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அதனால் அது கூட தோசை மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்களுக்கு தீபாவளி போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.